முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்றங்களும் மாவட்ட கழக செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகள். நினைவிடத்திற்கு சென்று தெய்வீக திருமணார் பசுபொன் தேவர் ஐயா அவர்களுக்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தினோம். நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் தென்காசி மாவட்டத்திற்கு சென்று ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி பிரத்தின் உச்சத்தில் இருக்கின்றார், தினந்தோறும் ஏதாவது ஒரு பொய்யான அறிக்கையை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதுவும் தினந்தோறும் அவதூறு கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி கூறி வருகிறார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன அவதூறு கருத்து என்று இதுவரை எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு அந்த குறுவை சாகுபடி அறுவடை செய்கின்ற தருணத்தில் மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அரசு செப்டம்பர் 1ஆம் தேதியே நேரடி கொள்முதல்கள் திறக்கப்பட்டு விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டது என்றும் குறிப்பிட்டார்கள். அப்படி தொடர்ந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் சாலை ஓரமாக நெல்மணியை குவித்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இல்லை. அதேபோல திறந்த வெளியில் கொள்முதல் நிலையத்திற்கு எதிராகவே பல்லாயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் குவித்து வைத்திருந்தார்கள். தொடர் மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் எல்லாம் நனைந்து முளைத்து விட்டது. அந்த விவசாயிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். இதை சட்டமன்றத்திலே 7/10/2025 என்று கருதுகிறேன். அன்றைய தினம் உணவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அதிமுக சார்பாக கொண்டு வந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்திலே டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைவித்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி கொள்முதலிலே கொள்முதல் செய்யப்படவில்லை. இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் வெளியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நெல் மணிகள் திறந்த வெளியிலே குவியலாக வைத்திருக்கின்றார்கள். மழையின் காரணமாக அந்த நெல் மணிகள்லாம் முளைத்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே உடனடியாக திமுக அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் விவசாயிகள் திறந்த வெளியிலே குவித்து வைக்கின்ற நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினேன். அப்பொழுது உணவு அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது, நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளைக்கு 2000 மூட்டை கொள்முதல் செய்கின்றோம், விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையும் கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை சொன்னார். 17/10/2020 கவன ஈர்ப்பு தீர்மானம் 17/10/2020 கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் பேசினது. அப்படி 2000 மூட்டை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகள் கொண்டு வந்த அனைத்து நெல் மூட்டைகளிலும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கலாம். அதோடு நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. பிறகுதான் 21ஆம் தேதி 10ஆம் மாதம் 21ஆம் தேதி நேரடியாக டெல்டா மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களுக்கு நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே பார்வையிட்ட பொழுதுதான் விவசாயிகள் கண்ணீரும் கமலுமாக எங்களுடைய வயலில் விளைவித்த நெல் மணிகளெல்லாம் திறந்த வெளியிலே கொட்டி இன்றைக்கு மழையிலே நனைந்து முளைத்து வீணாகிக் கொண்டிருக்கின்றது. என் கண் முன்னாடி எங்கள் கண் முன்னன் எதிரே எங்கள் கண் எதிரே இன்றைக்கு நெல்மணிகள்லாம் முளைத்து பெரும் நஷ்டத்துக்கு நாங்கள் உள்ளாயிருக்கணும் என்ற கருத்தை சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், எவ்வளவு நாட்களாக
நேரடி கொள்முதல் நிலையத்திலே கொள்முதல் செய்யவில்லை என்று கேட்கின்ற பொழுது சுமார் 15 நாட்களாக நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படவில்லை. அப்படி கொள்முதல் செய்யப்பட்ட காலகட்டத்திலும் 600 மூட்டைக்கு மேல் எந்த நேரடி கொள்முதல் செய்யவில்லை என்ற கருத்தை சொன்னார்கள். அதோட சணல் சாக்குகள் இல்லை என்றும் அந்த நேரடி நெல் கொள்முதலத்தில் இருக்கின்ற அடுக்கி வைக்கப்படுகின்ற நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு போதுமான லாரிகள் இல்லை, லோட் வேன் இல்லை. இப்படி இருக்கின்ற காரணத்தினாலே தான் விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை அவர்கள் கொள்முதல் செய்யாத ஒரு அவல நிலை ஏற்பட்டது. அதைத்தான் சுட்டிக்காட்டினேன். இதில் என்ன அவதூறு செய்தி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதோட துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு சென்றார். நாங்க கூட பரவாயில்ல, டெல்டா மாவட்டத்துக்கு செல்றாரு, விவசாயிகளுடைய பிரச்சனைலாம் தீர்ப்பாரு, விவசாயிகளுடைய கருத்தை கேட்பாரு, நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு செல்வார் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்கெல்லாம் போகல. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சரக்கு ரயில்ல அங்க கொடியை அசிட்டு வந்துட்டார். ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் எல்லாம் சரக்கு ரயில்ல 20 நாட்கள சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் விவசாயிகளை சந்திக்க அவர்கள் மனமில்லா காரணத்தினாலே அங்கே நேரடி கொள்முதலுக்கு சென்று விவசாயிகளை சந்தித்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்ற அச்சத்திலே விவசாயிகளை சந்திக்காமலே இன்று தமிழக துணை முதலமைச்சர் சென்று விட்டார். அதற்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 30 நாட்கள் முன்பாக நடவு செய்த நெற்பயிரெல்லாம் கனமழையின் காரணமாக நீரிலே மூழ்கி சேதமடைந்து விட்டது. சேதமடைந்த அந்த அழுகிய பயிர்கள் எல்லாம் ஒரு ரயிலில் வச்சு கொண்டாந்து காட்டுறாங்க. எப்படிப்பட்ட முதலமைச்சர்! இந்தியாவிலே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எந்த மாநிலத்திலும் இல்லை. விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளை நேரடியாக சென்று ஆறுதல் கூறவில்லை. அங்கே திறந்த வெளியிலே அடுக்கி வைக்கப்படுகின்ற மூட்டைகளையும் நெல்மணிகளையும் கொள்முதல் செய்வதற்கு மனமில்லை. இதனால் பெரும் நஷ்டத்துக்கு விவசாயி உள்ளாகிறார். இதையெல்லாம் கவனத்திலே கொள்ளாத ஒரு ஆட்சி தான் திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட நேற்றைய தினம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 42 லட்சம் மெட்ரிக் டன் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொல்லியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு உணவு மானிய கோரிக்கை நடக்கின்ற பொழுது அந்த கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிட்டது. அதை நான் ஊடகத்தின் வாயிலாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். 2022-23 ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பு அதுல 105, 106 பக்கம் 31/3/2022 வரை 29,48,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்காங்க. 2023-24 வருடம் பக்கம் 80 அந்த உணவு மானிய கோரிக்கையில் கொள்கை விருப்பில் பக்கம் 80ல் 31/3/2023 வரை 29,40,000 மெட்ரிக் டன் தான் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க.